vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சிஸ்டர் பர்த்டே தான். நிறைய ஷாப்புக்கு போயிட்டு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தோம். என்னென்ன வாங்கி கொடுத்தோம், பர்த்டே எப்படி போச்சு, அந்த vlog ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். லவ் யூ ஆல். இன்னும் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் அப்படி ஃபஸ்ட் போன இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூ பஞ்சாபி ஃபேமிலி தாபா, சென்னை கேளம்பாக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். மார்னிங்லேருந்து சுத்தமாக மழையே இல்லை. நாங்கள் போயிட்டு இறங்குனதுக்கப்புறம் சரியான மழை. சரி, ஓகே, நல்ல வேளை நம்ம சேஃபாக வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வந்துட்டு உள்ளே போனால் அந்த ஆம்பியன்ஸை பாருங்கள், சரியான சூப்பராக இருந்தது. ஃபுல்லாகவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, அதுவும் சுட சுட இந்த மழைக்கு கொடுக்குறத சாப்பிட்றது உண்மையாகவே ஒரு நல்ல ஃபீலில் செமையாக இருந்தது. மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கே சாப்பிட வரல, பார்சல் வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தோம். ஏன்னா டேடி மம்மி எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. ஸோ நம்ம பார்சல் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனால் இந்த மழைலாம் வந்தது பார்த்தா, அச்சோ இங்கேயே சாப்பிட்ருக்கலாமே சூடாக வாங்கி அப்படியே மழையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிறதுக்குள்ளே ஓரளவுக்கு மழை நின்றுடுச்சு. அதுதான் வெளியில் இருக்கிறதெல்லாம் ஒழுங்காக எடுக்கலையோ மழைக்கிட்ட காட்டலாம் அப்படின்னு காட்டிகிட்டு இருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இவங்க பார்த்திங்கன்னா, இவ தான் என்னோடய சிஸ்டர். ஓரளவுக்கு ரெண்டு பேருமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். மேடம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் சொல்லிட்டுருக்காங்க. லைக் பட்டர் நான், எக் கீமா, பன்னீர் பட்டர் மசாலா, வெரைட்டி ரைஸு, அது போல் ஆர்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. தென் நெக்ஸ்ட்டு சரி வர வரைக்கும் வெயிட் பண்ணோமேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சும்மா வீடியோ எடுப்போம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ரெண்டு பேரும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். வீடியோ எடுத்துகிட்டு இன்னும் லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் தனியாக உட்காந்துட்டு இருந்தா. அம்மா சரி பர்த்டே கேர்ள் ஆச்சே, போஸ்ட் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் கொடுக்க சொன்னேன். மேடம் போஸ்ட் கொடுக்குறத கொஞ்சம் பாருங்கள், போஸ்ட்னு கொஞ்சம் நேரம் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாள். நாமளும் சரி வழி இல்லாமல் பர்த்டே கேர்ள் ஆச்சு, நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நானும் அது ஃபோட்டோவே எடுக்கல, வீடியோவே கவர் பண்ணிட்டேன். க்யூட்டுன்னு ஒன்று பண்ணிட்டு இருந்தா. தென் நெக்ஸ்ட் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்மெட்டிக் வேணும்னு சொல்லிட்டு இருந்தா. போயிட்டு லிப்ஸ்டிக், ஐலைனர், லிப்பில் மஸ்காரா, ஃபவுண்டேஷன், அது இதுன்னு எப்படியும் ஒரு 2000 கிட்ட பில்லை போட்டாங்க. மேடம் வாங்கிட்டு இருந்தாங்க. சரி நம்ம சும்மா எதுக்கு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் அழகழகாக இருந்ததெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த சாக்லேட்டு, குட்டி குட்டி காரு அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கும் இதெல்லாம் சாப்பிடணுன்னு தான் ஆசை. ஆனால் வாங்கணுன்னா ஒரு 2 பைட் சாப்பிடுவேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன். அதனால நான் அதிகமாக சாக்லேட் சாப்பிட்றதும் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய டால்ஸ்லாம் இருந்தது, சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்தது. இது நம்ம ஷோ கேஸ்லாம் வாங்கி வச்சாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. குட்டி குட்டியாக அந்த டால்லாம் பார்க்க சரியான க்யூட்டாக இருந்தது. அம்மா எப்போதாம்மா நீ வாங்கி முடிப்ப அப்படின்னு கேட்டால், நான் கேட்குற வாங்கிட்டே இருக்கா என்னென்னமோ. ஒரு வழியாக ஃபைனலாக வாங்கி முடிச்சு பில்லு போட்டு கிளம்பிட்டு நெக்ஸ்ட்டு போன இடம் பார்த்தீங்கன்னா கேக் ஷாப்பில் போயிட்டு சரி கேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் பார்த்துட்டு இருந்தோம். கேக் எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாத்தையுமே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் அதில் ஒன்று சூஸ் பண்ணோம். அதுதான் எங்களுக்கு ரொம்ப பெரிய டாஸ்காக இருந்தது. அதுவும் மேடமே தான் சூஸ் பண்ணாங்க. ஏன்னா ஃபைனலாக நாங்கள் என்ன கேக் வாங்கினதை லாஸ்ட்டாக பாருங்கள். தென் நெக்ஸ்ட்டு வந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷூ வாங்குறதுக்கு வந்தோம். மேடமுக்கு ஷூ தேடுறோம். ஆல்ரெடி 2 கடைக்கு போனோம். அந்த கடை 2 கடையிலையுமே அவரோட சைஸ்க்கு ஷூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3rd பிளேஸ்க்கு வந்த இடம் தான் இந்த ஷூ ஷாப். அது ஷூவும் ஆர்டர் பண்ணி மேடம் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற சாக்ஸும் வாங்கி ஃபைனலாக அமௌண்ட்டும் கட்டிட்டு கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட 6 o'clock கிளம்பினோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்கிட்டு வரதுக்குள்ளே 9:30 ஆகிடுச்சு. தென் நெக்ஸ்ட்டு எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச் வாங்குறதுக்கு போனோம். ஆல்ரெடி 3-4 கடைக்கு போனோம், எல்லா கடையும் க்ளோஸில் இருக்குது. இது என்ன ரோடுன்னு பார்த்தீங்கன்னா, மகாபலிபுரத்தில் இருக்க அந்த பீச் ரோட்டுக்கே வந்துட்டோம் நாங்கள். அங்கே பார்த்தா எல்லா கடையும் க்ளோஸில் இருக்குது. எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எந்த கடையுமே இல்லை. நாங்கள் தான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டு ஃபைனல் என்ன ஒன்று மிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச் மட்டும் தான் கிடைக்கல. சரி இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9:40 கிட்ட தான் அங்கேருந்து கிளம்பணுமே. அவ்வளோ லேட் ஆகிடுச்சு எங்களுக்கு.
நடுவில் ட்ரெஸ் எடுத்தோம், அது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு சொல்லிவிட்டு சீக்கிரமாக எடுத்ததுனால உங்களால் காட்ட முடியல. அவ்வளோதாங்க, டைம் ஆகிடுச்சு, எப்படியோ ஒரு 10 o'clock ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம கேக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு படுக்கிறதுக்குள்ளே எப்படியோ ஒரு 11 ஆயிடும்னு நினைக்கிறேன். இந்த புதிய அப்பா சோத்திர தகப்பனை ஆண்டை கூட்டி கொடுக்கிறதற்காக நன்றி. புதிய நாளை கொடுக்கிறதற்காக நன்றி. புதிய சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து தகப்பனே வருஷத்தை நன்மையாய் முடிசூட்டி அப்பா மகளே அப்பா சோத்திர தகப்பனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி தகப்பனே மகளுடைய அப்பா சோத்திர தகப்பனை ஆவில ஆத்மாவோட சரீரத்துல ஃபைனலி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் நம்ம வாங்கிட்டு இருந்தோம். மம்மி பார்த்தீங்கன்னா எப்போ எது நல்லது நடந்தாலும் என்ன நடந்தாலும் மம்மி தான் எப்போவுமே ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ ப்ரேயர் அவ்வளோதாங்க. பர்த்டே சூப்பராக போச்சு. உண்மையாகவே நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே காய்ஸ், பாய், லவ் யூ ஆல், டாடா.